இப்போ அவருடைய காலகட்டத்தில் இருந்த நடிகர்கள்லாம் பல பேர் நீங்கள் இல்லவே இல்லை. ஆர்டிஸ்ட்டும் கிடையாது, டெக்னீஷியன் கிடையாது. ஆனால் அவர் எத்தனை காலகட்டத்தில் தாண்டி வந்திருக்காரு பாருங்க. இளையராஜா கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, அதுக்கு இப்போ எம்எஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, இளையராஜா கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, ஏஆர் ரஹ்மானோட ஒர்க் பண்ணியிருக்காரு, இன்றைக்கி அனிருத் வரைக்கும், சாயபிங்கர் வரைக்கும் வந்துட்டார். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ண அவர். நான் எப்போ ஒரு விஷயத்தை பிரமிச்சு பார்த்தேன்னா, பிக் பாஸ் அவர் இதை நடத்துகிறப்ப அங்கே சின்ன சின்ன பசங்க சின்ன சேட்டையெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ரெண்டாவது அவங்க வந்து சில இன்னசென்ட்டாக கேள்வியெல்லாம் கேட்பாங்க. எதுக்குமே கோபமே பட மாட்டாங்க. எதுக்கு அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஆமாம். ஆனால் இருந்தாலும் அவங்கள்ட்ட பொறுமையாக கை கட்டி நின்று ஒரு ஒரு டீச்சர் மாதிரி அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவங்க சொல்கிறத கேட்பார். இன்றைக்கி கேட்குறது தாங்க பெரிய விஷயம். எனக்கு எல்லாமே தெரியும், நீ ஏன்டா கேட்குறன்றதான் நீங்கள் இன்றைக்கி பெரிய பிரச்சனையே. ஆனால் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு நபர் புதுசாக வந்த ஒரு ஆட்கள்கிட்ட அவங்க சொல்கிறதை காது கொடுத்து கேட்டு வாங்கிட்டு அதுக்கு திருப்பி ஒரு பதிலும் சொல்லுவார். அதாவது நான் பண்ணுறது ஒரு டிவி ஷோ தான், காசு கொடுக்குறாங்க பண்ணலாம், ஏனோ தானு பண்ணிட்டு போயிடலாம். அதில் என்ன பண்ண முடியும்? அதில் இன்ஃபர்மேட்டிவாக என்ன பண்ண முடியும்?